வெல்கம் டு அகர முதல ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடுகளோட பார்ட் 3 வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி 1920 வரைக்கும் உள்ள காங்கிரஸ் மாநாடுகளில் ஃபுல்லாக எல்லாமே நம்ம வந்து 2 பார்ட்டாக பார்த்துட்டோம். ஸோ இந்த வீடியோ யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்க வரீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி உள்ள அந்த 2 பார்ட்டையும் பார்த்துட்டு வாங்க. ஸோ அந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க நீங்கள் நம்ம நேராக வீடியோக்குள்ளே போகலாம். 1921 அகமதாபாத் மாநாடு, இதுக்கு தலைவராக இருந்தது வந்து ஹக்கீம் அஜ்மல் கான். இது ஏன் சார் ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாட்டுக்கு தலைவராக தேர்வு செய்யப்பட்டது ஏன்னா சிஆர் தாஸ் தான். ஆனால் அவர் அந்த டைம் ஜெயிலில் இருந்தார். ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்துக்கிட்டு ஜெயிலில் இருந்ததுனால தற்காலிக தலைவராக யார் இருந்திருப்பார்னா ஹக்கீம் அஜ்மல் கான் தான் இந்த மாநாட்டுக்கு தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா? ஸோ அதனால் சிஆர் தாஸ் அப்போ வந்து கலந்துக்க முடியல. அவருக்கு பிறகு இருந்தது யார்? ஹக்கீம் அஜ்மல் கான். 1921 அகமதாபாத். அதுக்கப்புறம் 1922ங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு. ஏன் அப்படின்னா இது நடந்தது கயாவில். கயான்றது பீகார் நினைக்கிறேன், பீகாரில் உள்ள பிளேஸ் தான் கயா. அந்த கயான்ற இடத்துல 1922 டிசம்பர் மாதம் 1922 டிசம்பர் மாதம் காங்கிரஸ் நடக்குது. அதுக்கு தலைவராக செயல்பட்டது சிஆர் தாஸ். அந்த சிஆர் தாஸ் அங்கங்கே பார்க்குறமே, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிஆர் தாஸ் அப்படின்றவர் வந்து நம்ம நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்கார்ல, அவருடைய அரசியல் குரு அப்படின்னு சொல்லுவாங்க சிஆர் தாஸ் அவர்களை. ஃபுல் நேம் வந்து சித்தரஞ்சன் தாஸ்ன்பாங்க. சிஆர் தாஸ் அப்படின்னா ஃபுல் நேம் சித்தரஞ்சன் தாஸ். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஓகேங்களா? சிஆர் தாஸ் இங்கே கல்கத்தா தான் வரும். ஓகேங்களா? இவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா 1922 டிசம்பர் காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக செயல்பட்டுருப்பார். இங்கன்னா கையால். இது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, அந்த மாநாட்டில் தான் காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளே எல்லாம் தெரிஞ்சுங்க, காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியே கிடையாது, காங்கிரஸ் கட்சிக்கு உள்ளேயே சுயராஜ்ய கட்சி உருவாக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதை உருவாக்குனாங்க. எந்த மாநாட்டினா 1922 சிஆர் தாஸ் கலந்து தலைவராக இருந்தால் கயா காங்கிரஸ் மாநாட்டில் தான். ஓகேங்களா? சுயராஜ்ய கட்சி என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயராஜ்ய கட்சினா காங்கிரஸ் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா 1920களில் அந்த டைம் தான் இந்தியாவில் வந்து ஒரு புது சட்டம் கொண்டு வந்து என்ன பண்ணாங்க, எலெக்ஷன் வைக்கிறாங்க. மாகாணங்களுக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்க. மெட்ராஸ் மாகாணத்துக்கு எலெக்ஷன் வைக்கிறாங்க, ஐக்கிய மாகாணத்தை வைக்கிறாங்க, பம்பாய் மாகாணத்தை வைக்கிறாங்க. அந்த மாதிரி இந்தியா முழுக்க எலெக்ஷன் வைக்கிறாங்க. ஆனால் அப்போ என்ன பண்ணாங்க காங்கிரஸ் கட்சி, நாங்கள் இந்த எலெக்ஷனில் கலந்துக்க மாட்டோம், எங்களுக்கு இந்த சட்டம் உடன்பாடு கிடையாது சொல்லிட்டாங்க. ஸோ எதுலேயுமே கலந்துக்கல. ஆனால் காங்கிரஸ் கட்சிகளை சில பேர் என்ன பண்ணாங்க, நம்ம கலந்துக்கணும், நம்ம எலெக்ஷன்லன்னு செய்து சட்டமன்றத்துக்கு போகணும், சட்டமன்றத்தில் நம்ம குரலை வந்து உசத்தி பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சட்டமன்றத்துக்கு போகணும், சட்டமன்றத்தில் போய் பேசணும்னு சொல்லி மாற்றம் வேண்டும்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? அதான் மாற்றம் வேண்டும்பாங்க. மாற்றம் வேண்டும்னு சொல்கிறவங்க தான் அந்த சுயராஜ்ய கட்சியை உருவாக்குறாங்க. ஓகேங்களா? அவங்க யார் யார் உருவாக்குறாங்கன்னா, சிஆர் தாஸ் அவர்களும் மோதிலால் நேரு அவர்களும் சேர்ந்து உருவாக்குறாங்க. யார்? சிஆர் தாஸும் மோதிலால் நேருவும் சேர்ந்து உருவாக்குறாங்க. அதை உருவாக்கின காங்கிரஸ் மாநாடு 1922 கயா காங்கிரஸ் மாநாடு. ஓகேங்களா? இந்த டிசம்பர் மாதம் உருவாக்குறாங்களா, எப்போ நடைமுறை கொண்டு வந்து எப்போ அது கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா 1923 ஜனவரி 1 எக்ஸாமில் கேட்டிருக்கான். 1923 ஜனவரி 1 அந்த சுயராஜ்ய கட்சி உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? உருவாக்குனது யார்? சிஆர் தாஸ் அவர்களும் ஜவஹர்லால் நேருவோட அப்பா மோதிலால் நேரு அவர்களும். ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்க 1923 மௌலானா முகமது அலி. ஓகேங்களா? மௌலானா முகமது அலி இருந்து அலி சகோதரர்னு படிப்போம். எதுலனா அலி சகோதரர்கள்னு சொல்லி கிலாபத் மூமெண்ட்டில் படிப்போம். அதில் உள்ள ஒருத்தர் அவர் தலைவராக. இது பெருசாக ரொம்ப முக்கியம், கேட்டது கிடையாது. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது பாருங்கள் 1923 டெல்லி சிறப்பு கூட்டம். அடிக்கடி நிறையா டைம் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். ஏன் அப்படின்னா 1923 டெல்லி காங்கிரஸ் மாநாட்டில் தான் முதல்ல ஒரு இளம் வயதில் உள்ள ஒரு நபர் தலைவர் வர்றார். அது வரைக்கும் தலைவராக வந்தவங்க யாருமே அந்த அளவுக்கு வயசு கம்மி கிடையாது. ஃபஸ்ட்டு டைமாக மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தர் 1923 டெல்லி சிறப்பு கூட்டத்துக்கு தலைவராக வர்றார். அவர் தான் காங்கிரஸ் கட்சியிலேயே என்னது மிக இளம் வயது தலைவராக இருக்கிறார். இவர் யார் சார் அபுல் கலாம் ஆசாத் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுதந்திர இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். அதாச்சுங்க, சுதந்திர இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர் யாருன்னா மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். அது மட்டும் கிடையாது, 1940லேருந்து 1947 வரைக்கும் கிட்டத்தட்ட தொடர்ந்து ஒரு 6 வருஷத்துக்கு மேலே காங்கிரஸ் கட்சியோட தலைவராக செயல்பட்டதும் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் தான். இவர் தான் இந்தியாவோட முதல் கல்வி அமைச்சர்னு சொன்னேன். இவரோட பிறந்தநாள் அப்படின்னு சொல்லப்படுற நவம்பர் 11, இவரோட பிறந்தநாள் சொல்லப்படுற நவம்பர் 11 தான் நம்ம என்ன பண்ணுறோம், தேசிய கல்வி தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். நவம்பர் 11 தான் தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறோம். அதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. இவர் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியோட மிக இளம் வயது தலைவர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1921 எப்படி 23 அப்துல் கலாம் ஆசாத் முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் 1924. ஏன் அப்படின்னா
காங்கிரஸ் கட்சியில் என்றைக்குமே அறிவிக்கப்படாத ஒரு தலைவர் தான் காந்தி அவர்கள் சொல்லுவாங்க. மகாத்மா காந்தியர்கள் தான் யார் தலைவராக வந்தாலுமே மகாத்மா காந்தியில் அறிவுரை கேட்டு தான் செயல்படுவாங்க. அவர் தான் காங்கிரஸ் கட்சியோடக்கு வந்து ஒரு கிங் மேக்கர், ஒரு அறியப்படாத தலைவர் மாதிரி, அறிவிக்கப்படாத தலைவர் மாதிரி. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது காந்தி அவர்கள் ஒரே ஒரு மாநாட்டில் மட்டும் தலைவராக தேர்வு செய்யப்பட்டு செயல்பட்டு அது எந்த மாநாடுனா 1924 கர்நாடகா மாநிலத்தில் உள்ள பெல்காமில் நடந்த ஒரு மாநாடு. அதுக்கு தலைவராக செயல்பட்டது யார்? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. அது மட்டும் கிடையாது, காந்தி தலைமையேற்று நடத்திய ஒரே மாநாடுன்னு கேட்டால், ஒரே காங்கிரஸ் மாநாடுன்னு கேட்டால் 1924 பெல்காம் காங்கிரஸ் மாநாடு தான். ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். நான் தெரிஞ்சுங்க, காந்தியர்களை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 வட்டமேசை நடக்கும். மொத்தம் 3 வட்டமேசை மாநாடுகள் 1930, 31, 32 லண்டன் நடக்கும். அந்த 3 வட்டமேசை மாநாட்டிலையும் காந்தி கலந்துக்கிட்டது ஒரே வட்டமேசை மாநாடு. 2வது வட்டமேசை மாநாடு 1931. அது மாதிரி அவ்வளவோ காங்கிரஸ் மாநாடு நடந்தாலுமே மகாத்மா காந்தியோட தலைவராக செயல்பட்டது ஒரே காங்கிரஸ் மாநாடு தான் 1924 பெல்காம் காங்கிரஸ் மாநாடு தான். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப முக்கியமான இன்னொரு மாநாடு. இந்த 1920லேருந்து அந்த 1929 வரைக்கும் உள்ள எல்லா மாநாடுகளுமே ஏதோ ஒரு காரணத்துக்காக ரொம்ப முக்கியமானதான். அதனால் இதனால் பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? 1925 ஏன் அப்படின்னா, நான் முதல்ல சொன்னேன்ல, முதல் பெண் தலைவர்னு அன்னி பெசன்ட். ஆனால் முதல் இந்திய பெண் தலைவர்னா வேற ஒருத்தர் வருவான்னு சொன்னல, அவங்க வேறு யாரும் கிடையாது, சரோஜினி நாயுடு அவர்கள். இந்தியாவின் கவிக்குயில் அப்படின்னு சொல்லப்படுற சரோஜினி நாயுடு அவர்கள் தான் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய முதல் இந்திய பெண் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் தலைவராக செயல்பட்டது 1925 கான்பூர் காங்கிரஸ் மாநாடு. கான்பூர் எங்கே சார் இருக்குன்னா யூபியில் இருக்குது, உத்தரப்பிரதேசில் இருக்குது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஒரு பிளேஸ் தான் கான்பூர். அங்கே தான் சரோஜினி நாயுடு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க. அவங்க தான் என்னது இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியுடைய முதல் இந்திய பெண் தலைவர். முக்கியமானது அது மட்டும் கிடையாது, என்ன சொல்லுவாங்க, அவரை இந்திய கவிக்குயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், இந்தியாவுடைய முதல் பெண் கவர்னர் என்கிட்ட அதுவும் சரோஜினி நாயுடு தான். யூபியில் கவர்னர் இருப்பாங்க. அவங்க தான் யார்? இந்தியாவுடைய முதல் பெண் கவர்னர். இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டில் கவர்னர் செயல்பட்ட பெண் ஃபஸ்ட் யாருன்னா சரோஜினி நாயுடு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1926 காங்கிரஸ் மாநாடு முக்கியம். ஏன்னா ஒரு தமிழர் அப்படின்னு சொல்லப்படுற சீனிவாச ஐயங்கார் கவுஹாத்தி காங்கிரஸ் மாநாட்டில் தலைவராக தேர்வு செய்யப்படுறார். அதனால் இந்த 1926 கவுஹாத்தி காங்கிரஸ் மாநாடு முக்கியம். யார் தலைவராக இருந்தார்? சீனிவாச ஐயங்கார். ஓகேங்களா? அதுக்கப்புறம் 1927 2020 ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. 1927 ஏன் ஸ்பெஷல்னா, சென்னையில் நடந்த மாநாடு, அதனால ஸ்பெஷல். அதோட தலைவர் யாருன்னு சொல்லி இந்த எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. 1927 சென்னை காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்ஏ அன்சாரி அப்படின்னு சொல்லப்படுற முக்தர் அகமது அன்சாரி. எம்ஏ அன்சாரி இல்லைனா முக்தர் அகமது அன்சாரி. இது ஏன் சார் ஸ்பெஷல்? எக்ஸாமில் கேட்கல என்ன பண்ணாங்க அப்படின்னா, சைமன் குழுவை நிராகரிக்க முடிவெடுக்கப்படுறது இந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான். சைமன் குழு அப்படின்றது இந்தியாவில் வந்து புதிய ஒரு சட்டம் உருவாக்கணும்னு சொல்லி, அதுக்காக இந்தியாவுக்கு போங்க, இந்தியாவில் உள்ளவங்கள்ட்ட பேசுங்க, எப்படி சட்டம் கொண்டு வரலான்னு சொல்லி இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு அனுப்பப்பட்ட ஒரு குழு தான் சைமன் குழு. ஓகேங்களா? அதுக்காக இந்தியா வந்திருப்பாங்க. பட் என்னாச்சு, ஏன் அதை காங்கிரஸ் நிராகரிக்கிறாங்கன்னா, சைமன் குழு இந்திய மக்களுக்கான சட்டம் உருவாக்க வந்தாங்க. ஆனால் ஒரு இந்திய உறுப்பினர் கூட அந்த குழுவில் கிடையாது. சைமன் குழுவில் ஒரு இந்தியர் கூட உறுப்பினராக இல்லை. ஸோ இந்தியரே இல்லாத ஒரு குழுவால் எப்படி இந்தியர்கள் சட்டம் உருவாக்க முடியும் அப்படின்னு காங்கிரஸ் கேள்விக்கு என்ன பண்ணுறாங்க, அதை நிராகரிக்க முடிவு பண்ணுறாங்க. அதனால தான் பார்த்தா கோ பேக் சைமன் அப்படிலாம் போட்டிருப்பாங்க. சைமனே வெளியேறு, சைமனே திரும்பி போன்னு சொல்லுவாங்க. அதுக்கான முடிவு எடுக்கப்பட்டது 1927 சென்னை காங்கிரஸ் மாநாடு தான். ஓகேங்களா? தலைவர் வந்து எம்ஏ அன்சாரி. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா 1928 கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு. ஏன்னா மோதிலால் நேரு அவர்கள் தலைவராக செயல்படுறார். ஓகேங்களா? இங்கே தான் முதல்ல அனைத்து இந்திய இளைஞர் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது. இங்கே தான் அனைத்து இந்திய இளைஞர் காங்கிரஸ் உருவாக்கப்பட்டது இந்த கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு தான். சரி, ஏன் சார் இதில் அவரை தலைவராக செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்னென்னா, நம்ம வந்து சைமனே திரும்பி போகணும்னு சொல்லி போராட்டம் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ இங்கிலாந்தில் உள்ள ஒரு முக்கிய அரசியல் தலைவர், அவர் பேர் வின்சென்ட் சர்ச்சில். அதாவது 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்கும்போது இங்கிலாந்தோட பிரதமராக இருந்தவர் தான் இந்த வின்சென்ட் சர்ச்சில். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் அனுப்புகிற கமிஷனை வெளியே போங்கன்னு சொல்கிறீங்களே, உங்கள் இந்தியர்கள் நீங்களாக சேர்ந்து உங்களுக்கான சட்டத்தை உங்களுக்காக ஒத்துமையாக உருவாக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சேலஞ்ச் விட்டுருப்பார். யார்? வின்சென்ட் சர்ச்சில் இந்தியர்கள் போய் சேலஞ்ச் வர்றார். அப்போ காங்கிரஸ் வந்து இந்த சேலஞ்சை அங்கே ஏற்றுக்கணும்னு முடிவு பண்ணி என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் கட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. இந்தியா முழுக்க கூட்டுறாங்க. எங்கன்னா கல்கத்தாவில் கூட்டுறாங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இங்கே என்ன பண்ணால் மோதிலால் நேரு தலைமையில் ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதாவது இந்தியர்களுக்கான அரசியல் எப்போ நம்மளே உருவாக்கலாம், ஸோ என்னென்னலாம் அரசு சட்டத்தில் உருவாக்கலாம்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் தாங்கன்னு சொல்லி மோதிலால் நேரத்தில் கமிட்டி ஒரு அமைக்கிறாங்க. அந்த கமிட்டி என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிப்போர்ட் தர்றாங்க. அதுக்கு பேர் தான் நேரு அறிக்கைன்னு சொல்லுவாங்க. நேரு ரிப்போர்ட்.
நேரு ரிப்போர்ட் அப்படின்னா இங்கே ஜவஹர்லால் நேரு ரிப்போர்ட் கிடையாது, அவங்க அப்பா மோதிலால் நேரு ரிப்போர்ட். ஓகேங்களா, அந்த ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்ததுனால தான் மோதிலால் நேரு அவர்களை 1928 காங்கிரஸ் மாநாட்டுக்கு தலைவராக செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி நடந்து கல்கத்தா. இது முக்கியம், புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான போயிட்டு. அதுக்கப்புறம் 29 ரொம்ப 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 ஸ்பெஷல். ஏன்னா மோதிலால் நேருவோட பையன் இந்தியாவோட முதல் பிரதமர் அப்படின்னு சொல்லப்படுற ஜவஹர்லால் நேரு அவர்கள் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக முதல்ல தேர்வு செய்யப்பட்டது 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு. லாகூர் எங்கே இருக்குது? இப்போ பாகிஸ்தான் இருக்குது. பாகிஸ்தானில் உள்ள லாகூரில் காங்கிரஸ் தலைவராக 1929 தேர்வு செய்யப்பட்டது ஜவஹர்லால் நேரு அவர்கள், மோதிலால் நேருவோட பையன். இந்த மாநாடு ரொம்ப ஸ்பெஷல். இந்த மாநாடு ஏன்னா இந்த மாநாட்டில் தான் முயம்பல சுயராஜ்யம் வேணும்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருப்பாங்க. சுயராஜ்யம்னா இந்தியர்களே ஆளும் அப்படின்னு சொல்லி அதுக்கான ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த மாநாடு தான். அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறமா பண்ண போகிற சட்டமறுப்பு இயக்கம் 1930 சட்டமறுப்பு இயக்கம் வரை முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டதும் இந்த மாநாடு தான். அது மட்டும் கிடையாது, எல்லாம் தெரிஞ்சுக்க. இந்த மாநாட்டில் அப்புறம் என்ன முடிவு பண்ணியிருப்பாங்கன்னா இனிமேல் வருஷம் ஜனவரி 26 விடுதலை நாளாக கொண்டாடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த மாநாடு தான். நல்லா பாருங்கள், வருஷம் இந்த ஜனவரி 26 விடுதலை நாளாக கொண்டாடுவோன்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அது எந்த மாநாடுன்னு கேட்டால் 1929 ஜவஹர்லால் நேரு தலைமை தாங்கின லாகூர் காங்கிரஸ் மாநாடு தான். அதனால தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு நடைமுறை கொண்டு வந்து குடியரசு தினமாக கொண்டாடுறோம். நல்லா தெரிஞ்சுங்க. ஏன்னா அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்படின்னா 1949 நவம்பர் 26. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அன்னைக்கே அது நடைமுறை கொண்டு வந்து இந்திய குடியரசு தினத்தை அப்பயே வச்சுருந்துருக்கலாம். பட் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26 இருந்தாலும் 2 மாதம் வெயிட் பண்ணி 1950 ஜனவரி 26 என்ன பண்ணுவாங்க, இந்திய அரசியலமைப்பு நடைமுறை கொண்டு வந்து அதை இந்தியாவோட குடியரசு தினமாக அனௌன்ஸ் பண்ணுவாங்க காங்கிரஸ் கட்சி. அதுக்கான காரணம் என்னென்னா 1930 என்ன சொல்லியிருப்பாங்க, இனிமேல் எல்லா வருஷமும் ஜனவரி 26 இந்திய விடுதலை தினமாக கொண்டாடலாம் முடிவு பண்ணியிருப்பாங்க. அதை ஞாபகம் வச்சிருக்கிறதாக தான் இங்கே அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ புரியுதாங்க? இது எங்கே நடந்துச்சு? இதுவும் 29 லாகூர் காங்கிரஸ் மாநாடு தான். இன்னொன்று முக்கியமானது, லாகூரில் எங்கே நடந்துச்சுன்னா ராவி நதிக்கரை ஓரம். ஓகேங்களா, ராவி நதிக்கரை ஓரமாக தான் இந்த மாநாடு நடந்தாலும் இந்த மாநாட்டில் தான் முதல்ல மூவர்ண கொடி ஏற்றிருப்பாங்க. இந்தியாவுக்கு வந்து விடுதலை பெற மாதிரி என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு மூவர்ண கொடி ராவி நதிக்கரையில் ஏற்றினதும் இந்த 1929 லாகூர் காங்கிரஸ் மாநாடு தான். தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். ஓகேங்களா. ஸோ இந்த இதில் நம்ம 1921 ஆரம்பித்து 1930 வரைக்கும் பார்த்தாச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் 1930 ஆரம்பித்து 1947 சுதந்திரம் வரைக்கும் ஃபுல்லாக பார்த்தலாம். அதுலேயும் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதனால் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.